ஹலோ கைஸ், வெல்கம் டு iTASTE. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்த விலாஸ் அப்படின்ட்டு ஒரு மண்பானை சமையல் ஒரு ஹோட்டலில் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா கரூர் டு திண்டுக்கல் போகிற ரோட்லேயே இருக்குது, ஹைவேஸில் இருக்குது. டுவர்ட்ஸ் கரூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் ஒரு சென்டர்னு வைங்களேன். ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண்பானை சமையல் தான். இன்ஃபேக்ட் இந்த ரோட்லேயே வந்து நிறையா மண்பானை ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே முருக விலாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுத்திருக்கோம். அப்புறம் சரவணா மண்பானை சமையல் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் இதே லைனில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்த இடம். ஸோ இங்கே போய் இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிருஷி இல்லை, அவருக்கு ஸ்கூல், அதனால் அவருக்கு வர முடியல. ஸோ இன்றைக்கி நான் மட்டும்தான். அதனால் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்கள் வீடியோவை கட் பண்ணிக்க வேணாம், தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன இது? நாட்டுக்கோழி உப்பு கறி. உப்பு கறி. இது மட்டன் வறுவல். மட்டன் வறுவல். மீன் வந்து போட்டு ரைஸ் பண்ணுவோங்க. ஓகே. என்ன? நாட்டுக்கோழி. ஓகே. கரண்டி ஆம்லெட். அது என்ன மீன்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ ரைஸ் டிஷ்ஷஸ்லாம் வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரண்டி ஆம்லெட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து மட்டன் வறுவல், நாட்டுக்கோழி உப்பு கறி அண்டு பாறை ஃபிஷ் ஃப்ரை. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே இந்த ரைஸில் குழம்பு ஊற்றி, இது வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஃபஸ்ட்டு தண்ணி குழம்போட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி குழம்பு இஸ் ஓகே, நம்ம சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஒரு டீசெண்டாக இருக்குது. மட்டன் வறுவல், இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி உப்பு கறி. ஓகே, ஃபஸ்ட் இந்த மட்டன் வறுவலில் டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த மட்டன் வறுவலில் அந்த பெப்பரோட ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. ஒரு சூப்பரான அந்த ஃப்ரெஷ் பெப்பர் ஃப்ளேவர் நல்லாவே வருது. ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். அந்த பெப்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் தருது. இந்த மட்டன் வறுவல் வந்து ஒரு சூப்பர் மட்டன் வறுவல்னு வைங்க. மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி பெப்பர் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது நாட்டுக்கோழி உப்பு கறி. ஸோ நாட்டுக்கோழி உப்பு கறி இது ஒரு நல்ல டேஸ்ட். வரமிளகா ஸ்மெல், ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கோழி மீட், இன்னும் நல்லா இருக்குது. கார்னி ஆம்லெட் நல்லா ஒரு நல்ல ஒரு ரெகுலர் ஆம்லெட் தான், நல்லா இருக்குது. இந்த பாறை மீனும் ஒரு மசாலா, சூப்பரான மசாலா ஃப்ளேவர்ஸ் நல்லா வந்துருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஒரு டீப் ஃப்ரை தான் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பி ஆன் தி அவுட் சைட், நல்ல மீட், நல்ல மசாலாஸ், குட். இது மட்டன் குழம்பு.
மட்டன் குழம்பும் இட்ஸ் ஓகே. இதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு நார்மல் ஒரு மட்டன் தனி குழம்புன்னு வைங்களேன். இட்ஸ் ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஃபுட் வெரி குட். அவங்க வந்து அந்த மட்டன் குழம்பையும் சிக்கன் குழம்பையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு, பட் இட் குட் ஹவ் பீன் பெட்டர்னு வைங்களேன். மற்றபடி மட்டன் வறுவல், சிக்கன் நாட்டுக்கோழி உப்பு கறி, கரண்டி ஆம்லெட்டு, ஃபிஷ்ஷு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். பிரியாணி நான் ட்ரை பண்ணல. பிகாஸ் எனக்கு இங்கே நான் மட்டும்தான் சாப்பிட்டனால எனக்கு நிறைய இது சாப்பிட முடியாது. ஸோ பிரியாணி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ மேபி சம்டைம் இன்னொரு நாள் கிறிஸ்டியோட வரும்போது அதையும் ட்ரை பண்ணலாம். பட் தென் ஃபுட் வாஸ் ரியலி குட். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் மீல்ஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மட்டன் வறுவல் 200 ருபீஸ், நாட்டுக்கோழி உப்பு கறி 200 ருபீஸ், ஃபிஷ் வந்து 100 ருபீஸ், கரண்டி ஆப்லெட் வந்து 20 ருபீஸ். ஸோ யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையும் மண்பானை ஹோட்டலில் இருக்க ஒரு ரேட் தான் வைங்களேன். ரொம்ப லோன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு சொல்ல மாட்டேன், நார்மல் ரேட்ஸ். டெஃபினட்டாக இந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் iTASTE.